அனைவருக்கும் வணக்கம். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் சார்பில் வருகின்ற டிசம்பர் 25 திருச்சியில் ஓங்கட்டும் தொழிற்சங்க ஒற்றுமை, வெல்லட்டும் தொழிலாளர் உரிமை என்கிற முழக்கத்தின் அடிப்படையில் பேரணி மற்றும் மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் அனைத்து தொழிலாளர்களும், உழைக்கும் மக்களும் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என இந்த காணொலியின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தோழர்களே, இந்த பேரணி மாநாடு எதற்காக, ஏன் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த காணொலி. கார்ப்பரேட் காவி பாசிச சூழலில் நாம் இருக்கிறோம். இந்த சூழலில் சிக்கி தவிக்கின்ற அனைத்து தரப்பட்ட மக்களை பற்றி தான் முதல்ல நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். 1991 கொண்டு வரப்பட்ட தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கிற இந்த கொள்கை ஏகாதிபத்தியங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாருங்கன்னா, இனிமேல் உலகத்துல எந்த நெருக்கடியும் ஏற்படாது, இனிமேல் மக்கள் பாத்தீங்கன்னா அப்படியே அருமையா வாழலாம், இப்படி எல்லாம் புலகாய்ந்தும் அடைஞ்சு சொன்னாங்க. 1980களில் இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் தான் ஆக மிக சிறந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சானுங்க. ஆனா இந்த கொள்கை நடைமுறைப்படுத்துவதோட விளைவு இன்னைக்கு என்னவா இருக்குதுன்னா, உலகம் எங்கும் ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட, ஒரு பாசிச தன்மை கொண்ட ஒரு ஆட்சியாளர்கள் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கானுங்க. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த 25 ஆண்டுகளா நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த உலகமயமாக்க கொள்கையினோட விளைவு மேலே இருக்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் ஆரம்பிச்சு கீழே சாமானிய மக்களா இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளிகள் வரைக்கும் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. இந்த கொள்கையால கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஏன்னா இது உலக அரசியல் ஆரம்பிச்சு உள்ளூர் அரசியல் வரைக்கும் பிணைக்கப்பட்ட ஒரு அரசியல் பொருளாதாரம். இத இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் நாம் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்குன்னு சொல்றோம். இப்ப சமீப காலங்களா ஐடி செக்டார்ல பாத்தீங்கன்னா 12,000 தொழிலாளர்கள் டிசிஎஸ் வெளியேற்றம். இன்னும் சமீபத்துல ஒரு வீடியோ, ஒரு லாகின் பண்ண உடனே அடுத்ததான் ஒரு ஆயிரக்கணக்கில் தொழிலாளிகளை இந்திய தொழிலாளர்களை வெளியேற்றணும் அப்படின்னு அமெரிக்க நிறுவனம் சொல்லுது. இப்படி கொத்தா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேல இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டார்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்னைக்கு வெளியேற்றப்படுறாங்க. காரணம், உள்ள ஏஐ வந்துடுச்சு. உற்பத்தியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொழில்துறையில இன்னைக்கு எப்படி ஒரு நெருக்கடி ஏற்பட்டா தொழிலாளர்கள் வெளியேறாங்களோ, அந்த மாதிரி சர்வீஸ் செக்டார்ல பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி வந்தோடனே அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தூக்கி வெளியேறப்படுறாங்க. இதுதான் மூலதனத்தினோட சுரண்டலோட இன்னொரு வடிவம் சொல்றோம். அப்ப மேல ஐடி தொழிலாளர்கள், அது மட்டுமல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆலை தொழிலாளர்களும் பெருமளவுல பாதிக்கப்படுறாங்க. பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்கு. கண்ணுக்கு எதிராக காலி ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மாற்று வடிவில் அவன் பாத்தீங்கன்னா நாப்ஸ் என்ற வகையிலும், டிஓடி என்ற வகையிலும், எஃப்டி என்ற வகையிலும் ஊத்திக்கிட்டே இருக்கிறான். இது ஆலை தொழிலாளர்கள் இன்னொரு பக்கம் கஷ்டப்படுறாங்க. அடுத்த துப்புரவு தொழிலாளர்கள் கீழே அவங்க சாமானிய மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணு அரசாங்கத்திட்ட முறையிடுறாங்க. ஆனா அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இது கொள்கை முடிவு, அதனால எங்களால பணி நிரந்தரம் செய்ய முடியாது. அதுதான் என்ன கொள்கை முடிவு? நான் சொன்னேன் இல்லைங்களா, 1992 கொண்டு வரப்பட்ட உலகமயமாக்கல் கொள்கை. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவங்ககிட்ட தடுக்குது. அதை சொல்லிதானே நாம இந்தியா முழுக்கும் இந்த அப்படியே வளர்ச்சி அப்படியே வரும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையிலே வளர்ச்சி யாருக்கு வந்ததுன்னா, ஒரு தேசம் கடந்த முதலாளிகள், அதானி, அம்பானி, இந்த மாதிரியான முதலாளிகள் தான் வளர்ச்சி அடைகிறாங்க. தவிர இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் நல்லா கசஞ்சு பிரிந்து சாறு எடுத்து அதுக்கப்புறம் தூக்கி வெளியே விசிறி அடிக்கிறான். ஆயிரக்கணக்கில் விசிறி அடிக்கிறான். அதான் இன்னைக்கு யதார்த்த நிலைமை. அப்படி இன்னைக்கு ஐடி செக்டார்ல இருந்து கீழே இருக்கிற துப்புரவு தொழிலாளி வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் காவி அரசியல் பொருளாதார கொள்கைன்னு சொல்றோம். அப்ப இதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில நம்ம பிரச்சாரமா கொண்டுட்டு போகணும். பாதிக்கப்படுற மக்கள் அனைத்து தரப்பிலும் இருக்கிறாங்க இந்த கார்ப்பரேட் காவி பாசிசத்தால. அப்போ இதுக்கு முறியடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக சக்திகளிடம் தான் இருக்குது. அப்ப இன்னைக்கு எல்லாருமே தனித்தனியா இருக்கிறாங்க. அப்ப தொழிலாளி வர்க்கம் இருக்கக்கூடிய நாங்கள், ஒரு சங்கமா இருக்கக்கூடிய நாங்கள், புரட்சிகர சங்கமா இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது? ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக ஐக்கிய முன்னணி கட்டணும்னு சொல்றோம். அதற்கான வேலைகளை இன்னைக்கு துரிதப்படுத்திட்டு வரோம். என்ன செய்ய வேண்டியது இருக்கு? முதல் கட்டமா
அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கார்பரேட் காவி பாசம் மூலதன சுரண்டல் எப்படி இருக்குது மக்கள் மத்தியில முதல்ல எடுத்து வைக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்குது. அடுத்ததா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கத்தையும் சரி உழைக்கும் மக்களையும் என்ன மாதிரியான வடிவத்துல மாத்திட்டு போறான், கிக் வகைப்பட்ட ஒரு தொழில்முறைக்கு வந்து மாத்திட்டு போறானுங்க இப்ப இருக்க படித்த இளைஞர்களை. அப்ப இதனோட அவல நிலைமையை அவங்க கிட்ட எடுத்து சுட்டி காட்டணும். ஐயா, ஆரம்பத்துல உங்களுக்கு நல்லாதான் இருக்கும், ஆப் மூலமா எனக்கு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் வருது, நல்லாதான் இருக்கும். ஆனா இவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுரண்டி உனக்கு வந்து தூக்கி விசிறி அடிப்பான். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் போராடி பெற்ற அந்த சட்டங்கள் இருக்கு இல்லையா, ஒரு பக்கம் இருக்கும்போதே ஒண்ணு இல்லாம ஆகிறான். அப்போ உனக்கு எந்த வித ஒரு சட்ட உரிமையும் பாதுகாப்பும் இல்லாம இருக்குது சமூகத்துல. அப்ப இதை பத்தி அவனுக்கு சொல்ல வேண்டியது அவசியமா இருக்குது. அப்ப இந்த மூலதன சுரண்டலை இருக்கக்கூடிய சாமானிய மக்கள் தொடங்கி மேல இருக்க ஐடி செக்டார்களும் எடுத்துரைக்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கட்டமா இந்த கார்பரேட் காவி பாசிஸோட சுரண்டல் வடிவத்தை அப்பட்டமா மக்கள் மத்தியில வந்து இன்னைக்கு தோலுரிச்சு காட்டுன்னு சொல்றோம். இந்த வேலையை யார் செய்வது? முதல் கடமையா தொழிலாளி வர்க்கத்துக்கு இருக்குதுன்னு சொல்றோம். அப்போ முதல்ல ஆலை சார்ந்த தொழிலாளி வர்க்கத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாமே ஒன்றிணைக்க வேலையை செய்யணும். முதல்ல தொழிலாளி வர்க்கமா பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கார்பரேட் காவி பாசிஸ் அவனுக்கு எடுத்துரைக்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமா வந்து கிக் தொழிலாளர்கள் இன்னும் புது புது நேப்ஸ் இப்படி பல பேர்கள்ல வராங்க. இவங்களுக்கு இந்த அவலங்களை எடுத்து காட்ட வேண்டியதா இருக்குது. அப்போ இன்னைக்கு தொழிற்சங்கங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்குது. இந்த தொழிற்சங்கங்களை முதல்ல ஒன்றிணைந்து இந்த கார்பரேட் காவி பாசிஸ்க்கு எதிராக நாம் போராட வேண்டிய ஒரு அவசியத்தை எடுத்துரைக்க வேண்டியதா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சங்களும் ஒன்றிணைந்து ஒரு ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்துல வந்து இயங்கணும்னு சொல்றோம். அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு தொழிற்சங்கங்கள் மத்தியிலும் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்த அரசியல பேசிட்டு வரோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புகளை நாம் ஏற்படுத்தினால்தான் இன்னைக்கு தொழிலாளி வர்க்கம் சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஏன் சட்டவாதத்துக்குள்ள இன்னைக்கு வந்து முடிக்கிட்டு இருக்கான். என்னோட ஆலைக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்னோட ஆலைக்குள்ளதான் தீர்த்துக்க முடியுன்றோம். இந்த மாயையை புரட்சி எறிந்து ஒரு ஆலையில ஒரு தொழிற்சாலையில ஒரு தொழிலாளி பாதிக்கப்பட்டால் அந்த ஆலையில் மட்டுமல்ல அந்த தொழில்பாட்டை முழுக்கும் போராட்டத்தை கட்டியமைக்க வேண்டும் சொல்றோம். அதை தாண்டி ஒரு ஆலையில் பாதிக்கப்பட்ட தொழிலாளினா ஒட்டுமொத்த தமிழகம் இந்திய அளவுல ஒரு போராட்டங்களை கட்டியமைப்பது மூலமாக தான் இந்த கார்பரேட் காவி பாசுக்கு எதிரான ஒரு போராட்ட கட்டமைப்பை நாம் உருவாக்க முடியும்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய பிஎம்எஸ் அந்த சங்கத்தை நாம் என்ன செய்ய போறோம்? அவனுக்கு கூட்டுக்கு சேர்த்துக்க போறோம்னா அப்படி அல்ல. மேல இருக்கக்கூடிய தலைமை அவனோட சித்தாந்த அடிப்படையில் இயங்குது. அதை பற்றியான புரிதல் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கிற தொழிலாளிகளையும் நாம் ஒருங்கிணைந்து இதுல இந்த போராட்டத்துல செயல்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த வகையில இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நாங்கள் விலக்கி விட்டோம். இன்னும் மாநாட்டில் இது சார்ந்த கருத்துக்களை இன்னும் மேலும் மேலும் எடுத்துரைக்க வேண்டியதா இருக்குது. அதனோட முன்னோட்டமா தான் இது பத்தியான இந்த இயக்கத்தினோட ஒரு முன்னோட்டமா தான் உங்கள் மத்தியில இந்த காணொலி மூலமா பேசுறோம். கட்டாயம் மீண்டும் உங்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் வருவோம். அந்த வகையில ஓங்கட்டும் தொழிற்சங்க ஒற்றுமை, வெல்லட்டும் தொழிலாளர் உரிமை இந்த மாநாட்டை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.